வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, பேசிக்கான ஒரு விஷயம் கத்துக்க போறோம். சாதாரணமா நம்ம பேசுறப்போ, இன்னும் காணவில்லை, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான், இன்னும் நெறைய ஃபுட் இருக்கு, இன்னும் விளையாடுறான், இன்னும் வரல, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த இன்னும் அப்படின்றத நம்ம வந்து எப்படி சொல்றது? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த மாதிரி இன்னும் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்டில், இன்னொன்னு வந்து yet. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டில்ல தான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த ஸ்டில்லையும் எட்டையும் கம்பேர் பண்ணி எந்த இடத்துல ஸ்டில்லை யூஸ் பண்ணணும், எங்கே எட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பொதுவாக இந்த ஸ்டில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்களான்னா, அது சென்டென்ஸில் எந்த இடத்துல போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டில்லை யூஸ் பண்ணுறப்போ அதை நம்ம ஒரு மெயின் வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த மெயின் வேர்புக்கு முன்னாடி போடணும். ஒருவேளை அந்த சென்டென்ஸில் ஏதாவது பி வேர்ப் இருந்ததுன்னா, பி வேர்ப்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இந்த மாதிரி ஏதாவது பி வேர்ப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பி வேர்ப்ஸ்க்கு அப்புறம் போடணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்டில்லை யூஸ் பண்ணுறப்போ நம்ம நிறைய ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது. இப்போ பாருங்களேன், அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லணும். முதல்ல அந்த இன்னும் அதை விட்டுருவோம். மீதி இருக்கிறது பாருங்க, அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ண போகிறோம். கொண்டு இருக்கிறான் அப்படின்னு இருக்கு, அதை வச்சாலே நமக்கு தெரியும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஜெக்ட் ஹீ, தூங்குறது தான் அந்த இடத்துல வேர்ப் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அப்போ ஹி இஸ் ஸ்லீப்பிங், ஹி இஸ் ஸ்லீப்பிங் இல்லையா, அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். நம்ம சில சமயங்களில் மணி 10 ஆயிடுச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம வந்து எம்ஃபாசைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம ஸ்டில்ல சேர்த்துக்க போகிறோம். இப்போ எந்த இடத்துல சேர்க்கணும், மெயின் வேர்புக்கு முன்னாடி சேர்க்கணும், பி வேர்புக்கு அப்புறம் சேர்க்கணும். அப்போ இந்த இடம் நடுவில் இல்லையா. அப்போ ஹி இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங், அது சொல்கிறப்பவே நம்ம வந்து இப்படி தான் சொல்லுவோம், இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஹி இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோட அப்பா இன்னும் வெளிநாட்டில் தான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். எங்கள் அப்பா ஃபாரின்ல இருக்கார், இன்னமும் இங்கே வெளிநாட்டில் தான் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த இன்னுமை விட்டுட்டு பேசிக் சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ என் அப்பா இருக்கிறார் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், நம்ம பி வேர்ப் வச்சு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மை டேட், ஹீ அப்படின்றதுனால அதுக்கான பி வேர்ப் இஸ். வெளிநாட்டில் இருப்பது அப்படின்னாலே அப்ராடுன்னு சொன்னாலே போதுமானது. மை டேட் இஸ் இன் அப்ராட் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மை டேட் இஸ் அப்ராட் தான் கரெக்ட். மை டேட் இஸ் இன் அப்ராட் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து பேசிக் சென்டென்ஸ். இப்போ அவர் இன்னும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லணும். ஸ்டில் எங்கே போடணும், பி வேர்ப் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் போடணும் இல்லையா. ஸோ மை டேட் இஸ் ஸ்டில் அப்ராட், மை டேட் இஸ் ஸ்டில் அப்ராட். ஐயோ, நான் ஏற்கனவே நிறைய வேலை பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பொதுவாக இருக்குன்னா நம்ம பி வேர்ப்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு இருக்குன்னா ஐ ஹாவ் அப்படி வச்சு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எனக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ ஐ ஹாவ்னு நம்ம சொல்லிட்டோம். என்ன இருக்கு, நிறைய வேலைகள், a lot of work to do. I have a lot of work to do. செய்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. I have a lot of work அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஐ ஹாவ் a lot of work to do அப்படின்னு சொன்னாலும் சரி. சரி, இப்போ இந்த இடத்துல ஹாவ்ன்றதான் மெயின் வேர்பே. எனக்கு இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ். இந்த மெயின் வேர்புக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்டில்ல போடணும் இல்லையா. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு I still have a lot of work to do. I still have a lot of work to do. அவ இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இன்னமும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தா இல்லையா, அவ இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவள் இருக்கிறாள், எனக்கு இருக்கு அப்படின்னா, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ்னு சொல்லுவோம். அவள் இருக்கிறாள் அப்படின்னா பி வேர்ப் தான். ஸோ அவள்ன்றதுனால ஷீ, அதுக்கான பி வேர்ப் பாருங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான், இப்போது இருக்கிறாள்னு தான் இருக்கு, எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இது சென்டென்சஸ் பெரும்பாலும் இருக்கும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பெரும்பாலும் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஷி இஸ். எங்க இருக்கா, மருத்துவமனையில். இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை சும்மா ஒருத்தவங்களை பார்க்க போயிருக்கோம், அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்திருக்கேன், இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லணுமானா அட் த ஹாஸ்பிட்டல் நம்ம சொல்லுவோம். யாராவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம இன்னுன்னு சொல்லுவோம். ஷி இஸ் இன் த ஹாஸ்பிட்டல், ஷி இஸ் இன் த ஹாஸ்பிட்டல். அவள் அட்மிட் ஆனவ இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலை, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. ஸோ இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இன்னும் எங்கே கொண்டு வந்து போடணும், பி வேர்புக்கு அப்புறம். She is still in the hospital.
She is still in the hospital. அவருக்கு வயசு 65 ஆனா இன்னும் கிரிக்கெட் விளையாடுறார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல விளையாடி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு டைம் பீங் நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலை. ஜென்ரலாக அவர் இன்னமும் ஆக்டிவாக விளையாண்டுட்டு தான் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஜென்ரலான விஷயங்கள் அப்படின்னாலே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? He is 65. சப்ஜெக்ட்ல இந்த இடத்துல ஹீன்றதுனால விளையாடுறதுன்ற வேர்ப் கூட நம்ம எஸ் சேர்த்து ஹி பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹி பிளேஸ் கிரிக்கெட். ஹி பிளேஸ் கிரிக்கெட். எந்த இடத்துல ஸ்டில்ல கொண்டு வந்து போடணும்? மெயின் வேர்புக்கு முன்னாடி போடணும். அப்போ ஹி ஸ்டில் பிளேஸ் கிரிக்கெட். ஹி இஸ் 65. ஹி ஸ்டில் பிளேஸ் கிரிக்கெட். எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஷோ எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எனக்கு இருக்கு அப்படின்னா யூஸ்வலா ஐ ஹேவ்னு சொல்லுவோம். ஆனா பாருங்க இங்க குற்ற உணர்ச்சியா இருக்குங்கிறத ஐ ஃபீல் கில்ட்டின்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலா. ஐ ஹாவ் கில்ட்டின்னு சொல்லக்கூடாது. ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுல ஃபீல் அப்படின்றதான் மெயின் வேர்ப். அதுக்கு முன்னாடி தான் ஸ்டில்ல கொண்டு வந்து போடணும். அப்போ எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஐ ஸ்டில் ஃபீல் கில்ட்டி. நான் சாரி சொல்லிட்டேன், ஆனாலும் இன்னும் கில்ட்டியா இருக்கு. ஐ ஸ்டில் ஃபீல் கில்ட்டி. இவ்வளோ நேரம் ஸ்டில்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல நிறைய யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல அப்படிங்கிறப்போ எப்படி இருந்தது ஜென்ரலாக அதோட டோன்? அவர் இன்னும் இதை செய்து கொண்டு இருக்கிறார், அவள் இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கிறாள், இப்படி நம்ம சொன்னோம். இப்போ இதே நெகட்டிவா சொல்லி பாருங்க, இன்னும் செய்யவில்லை, இப்படிதான் வரும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இந்த மாதிரி இன்னும் ஒரு வேலையை செய்யவில்லை, இன்னும் இந்த வேலை நடக்கவில்லை அப்படி சொல்லணுமானா அப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஜென்ரலாக ஸ்ட்ரக்சர் ஹேவ் இல்லைனா ஹேஸ் பிளஸ் V3ன்னு இருக்கும். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, அதாவது இன்னும் இல்லை அப்படின்னு நெகட்டிவாக சொல்றதுனால ஹேவ் இல்லைனா ஹேஸ் நாட் பிளஸ் V3. எப்படி சொல்லுவோம்? ஹேவின்ட் V3, ஹேசின்ட் V3 இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேவையோ இல்லை ஹேஸையோ சூஸ் பண்ணணும். நாட் V3 இப்படி இருக்க போது. சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தேக்கெல்லாம் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுனுக்கெல்லாம் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி, இப்போ இன்னும் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட 2 வேர்ட்ஸ் இருக்கு, இல்லை 2 ஃப்ரேசஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா நாட் yet யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டில் நாட் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்போ நாட் yet யூஸ் பண்ணணும், எப்போ ஸ்டில் நாட்டை யூஸ் பண்ணணும் அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இல்லை பார்த்தீங்களான்னா நாட் yetன்னு இருக்கு, ஸ்டில்லுக்கு பின்னாடி நாட் இருக்கு, அதையும் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சரே பாருங்க, சப்ஜெக்ட் have இல்லைனா has, not yet plus V3, ஸ்டில்ல யூஸ் பண்ணுறப்போ ஸ்டில் நாட் ப்ளஸ் V3. ஸோ இதை நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் இன்னும் என் வேலையை முடிக்கல. இப்போ என்னம்மா உன் வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் இன்னும் என் வேலையை முடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த டோன் கவனிங்க. இந்த ஸ்டில் நாட்டுக்கும் நாட் ஏட்டுக்கும் டிஃப்ரென்ஸே அந்த டோனில் தான் இருக்குது. சென்டென்ஸ் ஒரே சென்டென்ஸ் தான், நாம் அதை எப்படி எந்த டோனில் சொல்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த ஃப்ரேஸில் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்றதே இருக்குது. இல்லைங்க நான் இன்னும் என் வேலையை முடிக்கல, இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் டோன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் விட்டுருங்க. ஸோ நான் என் வேலையை முடிக்கவில்லை, இதை மட்டும் நம்ம சொல்லலாம். ஸோ நான் அப்படின்றதுனால ஐக்கு நம்ம ஹாவ் போடுறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால ஐ ஹாவ் நாட் V3. இந்த இடத்துல முடிக்கிறதுன்றது தான் வேர்ப் இல்லையா? ஸோ ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்ட். ஐ ஹாவின்ட் ஃபினிஷ்ட் மை வாக். ஹாவ் நாட்டை தான் ஷார்ட்டாக ஹாவின்ட்டுன்னு சொல்லிடுறோம். ஐ ஹாவின்ட் ஃபினிஷ்ட் மை வாக். இப்போ நியூட்ரலான டோனில் சொல்கிறோம், இல்லைங்க நான் இன்னும் என் வேலையை முடிக்கல அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நாட் எட். இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு நாட் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு எட்டை சேர்த்துட்டா போதும். ஐ ஹாவின்ட் எட் ஃபினிஷ்ட் மை வாக். ஐ ஹாவின்ட் எட் ஃபினிஷ்ட் மை வாக். இல்லைனா ஐ ஹாவின்ட் ஃபினிஷ்ட் மை வாக் எட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எட்டை கடைசி கொண்டு போயிடலாம். ஐ ஹாவின்ட் ஃபினிஷ்ட் மை வாக் எட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டோன் தான் ரொம்ப முக்கியம். இல்லைங்க நான் இன்னும் என் வேலையை முடிக்கலை இது. இப்போ அடுத்து நம்ம ஸ்டில் நாட்டை வச்சு இந்த சென்டென்ஸ் சொல்ல போகிறோம். அப்போ இந்த டோன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பேசுகிற டோன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நான் இன்னும் என் வேலையை முடிக்கலை. இப்போ இது பாருங்க, நம்ம இந்த இன்னும் எவ்வளோ எம்பசைஸ் பண்ணி சொல்கிறோன்ட்டு. ஸோ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, டைம் ஆயிடுச்சு, நான் இன்னும் என் வேலையை முடிக்கலை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நாம் ஸ்டில் நாட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே சென்டென்ஸ் தான் ஐ ஹாவ்னு மட்டும் வச்சுப்போம். ஐ ஹாவின்ட்டுன்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டில் போட்டுட்டு அப்புறம் நாட் போடணும். ஸோ ஐ ஹாவ் ஸ்டில் நாட் ஃபினிஷ்ட் மை ஒர்க்.
ஐயோ இட்ஸ் ஆல்ரெடி 10 பார் 10 மணி ஆயிடுச்சு. ஐ ஹவ் ஸ்டில் நாட் ஃபினிஷ் மை ஒர்க். இன்னும் என் வேலையை நான் முடிக்கல. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ரொம்ப நேரம் ஆச்சு நான் மெசேஜ் பண்ணி, அவ இன்னும் ரிப்ளை பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த டோன் வந்து நியூட்ரலான டோன். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஷீ. சாதாரண பேசிக் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஷீ ஹாஸ் நாட் ரிப்ளைடு. ரிப்ளை பண்றதுன்றப்போ தேர்ட் ஃபார்ம் ரிப்ளைடு இல்லையா? ஷீ ஹாசன்ட் ரிப்ளைடு. இப்போ முதல்ல நாட் எட் வச்சு சொல்ல போறோம். அவ இன்னும் ரிப்ளை பண்ணல. ரிப்ளை பண்ணிட்டாளா? இல்ல அவ இன்னும் ரிப்ளை பண்ணல. இவ்வளோதான். ஸோ இந்த நியூட்ரல் டோனுக்கு நாட் எட். ஷீ ஹாசன்ட் எட் ரிப்ளைடு. ஷீ ஹாசன்ட் எட் ரிப்ளைடு. இப்போ இதுவே எவ்வளோ நேரம் ஆச்சு மெசேஜ் அனுப்பிச்சு அவ இன்னும் ரிப்ளை பண்ணல. நீங்க அந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்றதா இருந்தா நம்ம ஸ்டில் நாட்னு சொல்லணும். ஸோ இந்த பார்ட் அப்படியே எடுத்துட்டு ஸ்டில் நாட்னு போட்டுடுங்க. ஷி ஹஸ் ஸ்டில் நாட் ரிப்ளைட். நான் ஏற்கனவே ஒரு 10 மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், இன்னும் அவர் ரிப்ளை பண்றேன். ஐ ஹவ் ஆல்ரெடி சென்ட் 10 மெசேஜஸ். ஷி ஹஸ் ஸ்டில் நாட் ரிப்ளைட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். காயம் இன்னும் ஆறல. இல்லம்மா காயம் ஆறிடுச்சா? இல்ல இன்னும் காயம் ஆறல. காயம் த wound சிங்குலர் நவுன், அதனால ஹாசன்ட். ஆறுறதுன்னா ஹீல் ஆகுறது இல்லையா? ஹீல்டு அதோட தேர்ட் ஃபார்ம் ஹீல்டு. த wound hasn't healed. இப்போ நம்ம வந்து எட் வச்சு சொல்ல போறோம். காயம் இன்னும் ஆறல. நியூட்ரலான டோன். The wound hasn't yet healed. The wound hasn't yet healed. சரி நேரம் ஆறி இருக்கணும், ஆனால் இன்னும் ஆறல. The wound hasn't yet healed. எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அந்த காயம் ஆறவே மாட்டேங்குது. The wound has still not healed. The wound has still not healed. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நியூட்ரலான டோன்ல சாதாரணமா எக்ஸ்பெக்ட் பண்றோம், பட் இன்னும் நடக்கல அப்படின்னா நாட் எட். ஆனா இது இவ்வளோ நாளாச்சு இன்னுமே இதாக மாட்டேங்குது, அந்த மாதிரி சொல்றதா இருந்தா ஸ்டில் நாட். இப்போ உங்களுக்காக 2 சென்டென்சஸ் இங்க இருக்கு. அவர் இன்னும் வரல. அவர் இன்னும் வரல. எப்படி வேணா வச்சு சொல்லுங்க. ஸோ நாட் எட், ஸ்டில் நாட் ரெண்டையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த சென்டென்ஸ் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவ இன்னும் அங்கேயே அமர்ந்திருக்கிறாள், இன்னும் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள், எப்படி நாம சொல்லணும். ஸோ இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நாம ஸ்டில் எப்படி யூஸ் பண்றது, ஸ்டில் நாட்டுக்கும் நாட் எட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.